ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜவ்வாது மலையில் விஜயநகர பேரரசு கால தங்க நாணயங்கள் கண்டெடுப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸில் யூனிட் 3ல ஏஜ் ஆஃப் விஜயநகரம் இதில் வந்து கவர் ஆகும். ஸோ விஜயநகர பேரரசு அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய காலம் வந்து 1336 1650 வரைக்கும் கர்நாடகா மற்றும் தமிழக பகுதிகளை வந்து இவங்க ஆண்டுட்டிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேரரசில் 4 வம்சங்கள் வரும். சங்க வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம் அண்ட் அரவீடு வம்சம். ஸோ சங்க வம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா 1336 1485 காலம் வரை. ஸோ சாளுவ வம்சம்னு சொல்லும்போது 1485 1505 வரைக்கும் உள்ள காலம். துளுவ வம்சம்னு சொல்லும்போது 1505 1570 வரைக்கும் இவங்க வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அரவீடு வம்சம். அரவீடு வம்சம் வந்து 1570 1650 வரைக்கும். ஸோ இந்த பேரரசை தொடங்கினவங்க 2 பேர். யாரெல்லாம் அப்படின்னா ஹரிஹரா அண்ட் புக்கா தான். இவங்க இணைந்து தான் இந்த விஜயநகர பேரரசு அப்படிங்கிற அரசை வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஸோ இந்த காலத்தை சேர்ந்த அந்த 103 தங்க நாணயங்கள் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் இருக்கக்கூடிய ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோயில், இந்த கோயிலுடைய அந்த சீரமைப்பு பணிகள் வந்து மேற்கொண்ட போது இந்த அரசினுடைய அந்த 103 தங்க நாணயங்கள் வந்து கிடைக்கப்பெற்றிருக்கு. மீன்வள பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல ஸ்கீம்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ நாகையில் இருக்கக்கூடிய டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் 512 மாணவர்களுக்கு ஆளுநர் RN ரவி திங்கட்கிழமை பட்டங்களை வழங்கினார். ஸோ இதில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மீன்வளத்துறை வந்து புதிய உயரங்களை அடைய உதவும் வகையில் ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஸ்கீமுடைய பேர் வந்து பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா. ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஒரு 5 இயர் ஸ்கீம் 2020 2025 வரைக்கும். இந்த மீன்வளத்துறையை புதிய உயரங்களை அடைவதற்காக 20,050 கோடி முதலீட்டில் வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தி இருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா மீன் உற்பத்தியை 70 லட்சம் டன்னாக அதிகரிப்பது மற்றும் மீன்வள ஏற்றுமதி வருவாயை 1 லட்சம் கோடியாக அதிகரிப்பது. மாற்றத்துக்கான தொடக்கம் இந்த வெற்றி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல ஸ்போர்ட்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்தியாவில் நடைபெற்ற அந்த 13வது மகளிர் உலகக்கோப்பை போட்டியில் வந்து இறுதி போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி இந்தியா வந்து கோப்பையை வென்றிருக்கிறது. ஸோ ஆண்கள் ஆடவர் அணி பார்த்தீங்க அப்படின்னா 1983 ஆண்டு முதல் உலக கோப்பையை வந்து வென்றிருப்பாங்க. பெண்கள் அணியானது தற்போது நடந்த 2025 நடந்த உலக கோப்பை போட்டியில தான் முதலாக சாம்பியன் பட்டத்தை வந்து பெற்றிருக்காங்க. பட்டினமருதூரில் 1000 ஆண்டுகள் பழமையான சுடுமண் பெண் தெய்வ சிலை கண்டெடுப்பு. இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல தமிழ் சொசைட்டியில் வந்து கவர் ஆகும். ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழக அரசால் தொல்லியல் களமாக அறிவிக்கப்பட்ட பட்டினமருதூரில் வந்து 1000 ஆண்டு முந்தைய சுடுமண்ணால் செய்யப்பட்ட பெண் தெய்வ சிலை வந்து கிடைத்துள்ளது. இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா 5.4 சென்டிமீட்டர். மார்பளவு பகுதி சிலை மட்டும்தான் கிடைச்சிருக்கு, கரங்கள் வந்து இல்லை. இதனுடைய முழு உருவம் பார்த்தீங்க அப்படின்னா 17 முதல் 18 சென்டிமீட்டர் வந்து இருந்திருக்கலாம். ஸோ இந்த உருவமானது எதை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஐம்பெரும் காப்பியம் தாய் தெய்வ சம்பாபதி அம்மன் ஆலயத்தின் சதுக்க பூதமாக இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுகிறது. அதே மாதிரி சின்ன சின்ன சுடுமண் சிலைகள் வந்து பூம்புகார் மற்றும் கீழடியில் கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஒரு 3.2 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு கல் ஆயுதமும் கிடைச்சிருக்கு. இதில் ஒரு பக்கத்தில் வந்து பாண்டியர் சின்னமான ஒற்றை மீன் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. பிரதான இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4 எழுத்துக்கள் இருக்கு. அதில் இறுதி எழுத்து அப்படின்னு சொல்லும்போது இறுதி எழுத்து வந்து 2ஆம் சங்க கால அந்த தமிழ் எழுத்தான யா போன்றும் மற்ற 3ம் தமிழ் பிரம்மி மற்றும் வட்டெழுத்து கலந்து வந்து இதில் பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வணிக குழுக்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த 4 எழுத்துக்களையும் சேர்த்தால் குலப்புய, அதாவது குலப்புயங்கம் அப்படிங்கிறது பொருள்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது நீ ஃபர்தராக நம்ம ஆராயும் போது தான் இதனுடைய உண்மைகள் குறித்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.